ராமேஸ்வரத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். தொடர் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். கார்த்திக், இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல 44 சென்டிமீட்டர் மழையும், அதே போல பாமன்ல 28 சென்டிமீட்டர் மழையும், மண்டபத்துல 27 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. தொடர்ந்து 2 நாட்கள் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாகவும் மண்டபம் மேற்குவாடி கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கின்ற அந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்று சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மண்டபம் மேற்கு பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு மேல கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக இந்த சேதமடைந்த 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்திருக்கு. இந்த படகு பழுது நிற்க ஒன்றுக்கு 5 லட்சத்து 10 லட்சம் வரை செலவாகும் மீனவர் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த புயல் மற்றும் மழை காலங்கள்ல பாதிப்படைஞ்ச பகுதியை பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் இன்னைக்கு நேரில் ஆய்வு செய்து வராங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், அதே போல பால்வளத்துறை மற்றும் கதர் அமைச்சர் ஆகிய 2 அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா மண்டபம் மேற்குவாடி பகுதியில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா இந்த சேதமடைஞ்ச படகுகளை எப்படி சேதமடைஞ்சு என்ன இந்த பகுதியில் என்ன வழிவகை செய்யணுங்கிறது அந்த மீனவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த இடமாக பாமன் முந்தல் முனை பகுதியும், ராமேஸ்வரம், ஓலைக்கிட ஆகிய பகுதியில் அமைச்சர்கள் ஆய்வு செய்ய இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.